Hi viewers, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா Pulsar 220F இந்த பைக்கை பத்தின full review அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பைக்கை வந்து 3 வீடியோ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஒன்னு வந்து அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன். இது வந்து முதல் பார்ட். அதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், இந்த பைக்கை பத்தின அட்வான்டேஜஸ் அண்ட் டிராபேக்ஸ். இது வந்து ரெண்டாவது வீடியோ. சோ 1 by 1 வந்து போஸ்ட் பண்ணுவேன். மூணாவது வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த பைக்குக்கு காம்படிஷன் இருக்கக்கூடிய பைக்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து மூணாவது வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறதா இருக்கேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரே வீடியோவை நான் ஏன் 3 வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் 2 பைக் ரிவ்யூஸ் பண்ணியிருந்தேன். Pulsar 150, Pulsar NS200. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்ன்றதை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வந்து அசால்ட்டாக வருது. ஸோ நான் எவ்வளோ தான் வந்து டியூரேஷன் கம்மி பண்ணி பேசினாலும் 20 நிமிஷம் 22 நிமிஷமாவது மினிமம் வருது. ஸோ ஒரு 20 நிமிஷம் 22 நிமிஷம் வீடியோ அப்படின்றது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் வந்து ப்ரோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோட லென்த்தை வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னா நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ன்றது வந்து என்னால் கன்வே பண்ண முடியாமலே போயிடும். ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். 1 by 1 நீங்கள் வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி இந்த பார்ட்டில் வந்து நான் வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி மட்டும் தான் பேச போகிறேன். ஃபஸ்ட் இந்த பைக்கை பற்றின ஒரு லுக் அப்படின்றத பாருங்கள். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடி கிராஃபிக்ஸ் அப்படின்றது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போயுமே பஜாஜ் வந்து அவங்களுடைய அந்த பாடி கிராஃபிக்ஸ் அப்படின்றத பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்டு அப்புறம் ப்ரொஜெக்டர் லேம்ப்பு இந்த ரெண்டுமே வந்து இந்த பைக்குக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ 220Fன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய அந்த ஹெட்டு தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் லேம்ப் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு நேச்சராக இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்கோடைய லுக் அப்படின்றது வந்து Pulsar 150 பார்த்தீங்களா, அதோடைய லுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% 70% வரைக்குமே அப்படியே வந்துடும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் மாறும். அதுதான் வந்து இந்த Pulsar 220யையும் Pulsar 150யையும் வந்து வெரிஃபை பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமான அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த பைக்குக்குனே ஸ்பெஷலாக உருவாக்கின இந்த சைலன்சரு, இதுவுமே வந்து நம்மளோட அட்ராக்ஷன் கெயின் பண்ணுறதுல ஒரு பெரிய பார்ட்டுன்றது இந்த சைலன்சர் இருக்குது. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பிளிட் சீட் செட்டப். அதாவது ஒரு சீட்டை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, Pulsar 150 ரிவ்யூவில் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்பிளிட் சீட் செட்டப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு அட்ராக்ஷனு. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்குக்கான டெயில் லைட்டு. யூஸ்வலாகவே Pulsar சீரிஸ் அப்படின்னாலே வந்து டெயில் லைட்டுன்றது வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லை லைட்டான ஒரு கிராசிங்கில் இப்படி தான் வரும். அந்த மாதிரியான ஒரு டெயில் லைட் வந்து இருக்கக்கூடிய எல்லா பல்சருக்குமே வந்து ஒரு சிக்னேச்சர். இப்போ ஒரு பைக்கை பின்னாடி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது Pulsar பைக் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதுக்கான ஒரு லுக்குன்றது வந்து இந்த லைட்டு தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் வந்து ஒரு செமி ஃபேர்டு பைக். அதாவது நேக்கட் ஸ்போர்ட் பைக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேரிங்கே இல்லாமல் அந்த மாதிரியும் இருக்காது. இல்லை அப்படின்னா ஒரு R15 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக் மாதிரி ஒரு ஃபுல் ஃபேர்டான பைக்காகவும் இருக்காது. ஹெட் பக்கத்தில் மட்டும் கொஞ்சமாக ஃபேரிங் அப்படின்றது இருக்கும். கீழே கால் வைக்கிற இடம் பார்த்தீங்களா, அந்த சைட்லலாம் வந்து ஃபேரிங் அப்படின்றது வராது. ஸோ இது வந்து ஒரு செமி ஃபேர்டு பைக்கு. இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது வந்து லேட்டராக பார்ப்போம். சரி ஓகே, இப்போடைய லுக் அப்படின்றது வந்து ஓவராலாக இந்த லுக் அப்படின்றது இப்படி தான் இருக்குது. இதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இன்ஜின், இந்த பைக் வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து 2 வால்வ்ஸ் இருக்குது, சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இதில் வந்து DTSI டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 ஸ்பார்க் பிளக் அப்படின்றது வரப்போகுது. இந்த பைக்கோடைய சிசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 220 சிசி. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் என்ன அப்படின்னா 20.4 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 18.5 Nm டார்க்ன்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக் வந்து கிக் ஸ்டார்ட்டில் அவைலபிலிட்டி அப்படின்றது கிடையாது, வெறுமே செல்ஃப் ஸ்டார்ட் வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ கிக் ஸ்டார்ட்லாம் வந்து 150 அந்த ஸ்டாண்டர்டு நியான் மட்டும் தான் வந்து அவைலபிலிட்டி அப்படின்றது கிடைக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கியர் செட்டப். இதில் வந்து 5 கியர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 கியர் அப்படின்றது கிடையாது. இது என்னதான் 220 சிசியாக இருந்தாலுமே 5 கியர் செட்டப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேங்க் கெப்பாசிட்டி. இதில் வந்து 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Pulsar 150லையுமே வந்து 15 லிட்டர், அதே மாதிரி இந்த பைக்லையுமே வந்து 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த 15 லிட்டர் அப்படின்றது வந்து லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய யூஸ் கிடையாது, ஆனால் லாங் ட்ராவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயர்ஸ். எந்த பைக்காக இருந்தாலும் சரி டயர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதோட grip அப்படின்றது வந்து அந்த டயரோடைய அந்த சைஸ் பொறுத்து தான் இருக்குது. சரி ஓகே, இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டயர் சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90/90 17 இன்ச் டயர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேக்குக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 120/80 17 இன்ச் டியூப்லெஸ் டயர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரேடியல் டயர்ஸ் தான். வீல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்போக் வீல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, இது எல்லாமே வந்து அலாய் வீல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வருது. இதுக்கடுத்ததாக ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே வந்து பைக்கோட ரியர் எண்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்ன ஷாக் அப்சர்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் நைட்ரா ஷாக் அப்சர்வர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதாவது டூயல் ஷாக் அப்சார்வர் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியுது. அதே மாதிரி இது வந்து கேனிஸ்டரோட வருது. பல்சர் 150 எப்படி கேனிஸ்டரோட வருது அதே தான் வந்து இதுலேயுமே வருது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல பல்சர் 150 அதே லுக்கு அதே மாதிரி ஃபீச்சர்ஸுமே வந்து பல்சர் 220Fலையுமே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு எப்படி சொல்ல கம்பேரிசனுமே வந்து இது நம்ம சொல்ல முடியும். சேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் கிராடல் டவுன் டியூப் அப்படின்னு சொல்லி சேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது வந்து லைட்டிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்பு, அதுக்கடுத்ததாக பின்னாடி வந்து எல்இடி டெயில் லேம்ப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்ததாக சைடில் இருக்கக்கூடிய பல்ப்ஸ் எல்லாமே வந்து எல்இடி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பல்ப் டைப் தான், ஹாலஜன் பல்ப் டைப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எல்இடி அப்படின்றது வந்து பேக் டைலில் மட்டும் தான் வருது தவிர மற்றபடி எல்இடின்றது வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து வேரியண்ட் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டு, டீலக்ஸு, நியானு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வேரியன்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று தான். கலர் ஆப்ஷன் தான் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பிளாக் வித் ரெட்டு, இன்னொன்று வந்து பிளாக் வித் ப்ளூ. இந்த 2 கலர் ஆப்ஷன் தான் வருது. இந்த 2ல் வந்து எது பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து 1,19,000 வருது. ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 1,20,000 கிட்ட இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்றது வருது. ஆனால் அதே இது ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,38,000 1,40,000 வரைக்கும் இதோடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் அப்படின்றது வரும். நான் சொல்கிறது BS6 மாடலு, ஓகேவா. இதுக்கடுத்து அதோட வெயிட்னு பார்க்குறப்ப வந்து 160 கிலோ இதோட வெயிட் அப்படின்றது இருக்குது. 160 கிலோ அப்படின்றது வந்து ஓகே, ஒரு 150 சிசி வந்து 150 கிலோ இருக்குது. அதே இது ஒரு 220 சிசி வந்து 160 கிலோ இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஓகே, இதுக்கடுத்து ஹை ஸ்பீட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 140லேருந்து 145 150 வரைக்கும் கூட இதோட ஹை ஸ்பீட் அப்படின்றது வந்து அட்டைன் பண்ணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்குக்கான மைலேஜ்னு பார்க்குறப்ப வந்து இந்த பைக் வந்து அசால்ட்டாக 40 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்றது தரும். இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கில் இருந்து 38லேருந்து 43 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பைக்கில் இருந்து மைலேஜ் அப்படின்றது எடுக்க முடியும். நீங்கள் நல்லா ரைட் பண்ணீங்க அப்படின்னா 43 வரைக்கும் கூட கிடைக்கும். நீங்கள் மோசமாக ரைட் பண்ணீங்க அப்படின்னா 38க்கு கீழேயுமே வந்து குறையும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து கூலிங் சிஸ்டம் பார்க்குறப்ப இதில் வந்து ஆயில் கூலிங் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கூலிங் சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ லான்ச் ஆன வண்டி கிடையாது, இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன வண்டி. ஸோ அப்போயே வந்து ஆயில் கூலிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இதில் பிரேக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்கோடைய டிஸ்க் சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 280 mm. அதே பேக் சைடு வந்து வச்சுக்கோங்களேன் 230 mm அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சேனல் ABS அப்படின்றத கொடுக்குறாங்க. இதோடைய ஃபியூல் டெலிவரி டைப்னு பார்க்குறப்ப வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் வந்து ஸ்டார்டிங் லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து இந்த பைக் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனோட லான்ச் ஆச்சு. ஆனால் லேட்டர் டேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றத வந்து இது வந்து எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த பைக்கில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கார்பரேட்டர்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மெக்கானிக் வந்து ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சர்வீஸ் சென்டர் வந்து சர்வீஸ் பண்ணாதான் உண்டு. அதனால வந்து இந்த பைக்குக்கு வந்து ஒரு ட்ராபேக் அமையக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா கார்பரேட்டருக்கே வந்து திரும்ப மூவ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட வந்த ஒரே பைக் இது மட்டும்தான். இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்குறப்ப 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்ததாக இது என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஸ்போர்ட் வெஹிக்கிள். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செமி டிஜிட்டல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பார்ஷியலாக அனலாக் இருக்கும், பார்ஷியலாக டிஜிட்டல் அப்படின்றது வரும். இந்த சைடில் இருக்கக்கூடிய அனலாகில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் RPM லிமிட் அதை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து தான் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது போக இன்ஜின் டெம்பரேச்சர், அதாவது இன்ஜின்றது வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோ ஆயில் லெவல் இண்டிகேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சைடில் வருது. இதோட சேர்த்து டேக்கோமீட்டருமே வந்து ஒரு அனலாகாக ஒரு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண்ணில் படுறது என்ன அப்படின்னா சைடு இண்டிகேட்டர், அதாவது நம்ம லெஃப்ட் சைட் போகிறோமா ரைட் சைட் போகிறோமா அப்படின்றத, இன்னும் சொல்ல போனால் இண்டிகேட்டர் வந்து எரியுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு இண்டிகேட்டர். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூட்ரல் இண்டிகேட்டர், பைக் வந்து நியூட்ரலில் இருக்கா இல்லை ஏதாச்சும் கியரில் இருக்கா அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக நியூட்ரல் இண்டிகேட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ABS இண்டிகேட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஹை பீம் இண்டிகேட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக இப்போ டிஜிட்டல் சைட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டரு, அதுக்கடுத்து ஸ்பீடோ மீட்ரு, அதாவது ஸ்பீடை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்ரு, அதாவது ட்ரிப் மீட்ரு, ஓடோ மீட்ரு, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரு, அதுக்கடுத்து லோ பேட்டரி இண்டிகேட்டர், இந்த மாதிரி எல்லாமே வந்து சின்ன சின்ன இதில் அதாவது எழுத்தில் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு பைக்கில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணுமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே பேக் ஆகி இருக்கக்கூடிய பைக் தான் இந்த பைக்கு. அதே மாதிரி இந்த பைக் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பைக் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி மேனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் எடுக்கலாம். இப்போ R15 மாதிரி ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸுன்றது இந்த பைக் கிடையாது.
ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் அப்படின்றது தான் இது இருக்குது. இதில் இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து செமி ஃபேடு ஒரு லுக்குன்றது கொடுக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நீங்கள் இந்த பைக்கை ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பைக்குக்கான ஒரு லுக்குன்றது கொடுக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இது வந்து வெயிட்டாக அந்த அளவுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதோட வெயிட்ன்றது வந்து டோட்டலாக அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த பைக் வந்து ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணவும் முடியும். இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்குக்கு வந்து நான் எத்தனை ஸ்டார்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார்ஸ் நல்லா கொடுக்க முடியும். 5 ஸ்டார் கொடுக்க முடியல, ஏன்னா இதில் வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னென்ன ட்ராபேக் அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் தான் அந்த வீடியோவும். அதே மாதிரி அந்த வீடியோ கடந்த இன்னொரு வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். அதுதான் வந்து இந்த பைக்கான காம்படிஷன் பைக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கான 3வது வீடியோ அது. ஸோ எல்லா வீடியோவுமே கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனோடனே அடுத்து அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும். இது போக அடுத்து அந்த வீடியோ இப்படி 1 by 1 வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த பைக் வந்து எடுக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பைக் தாராளமாக யாரும் எடுக்கலாம். எல்லாருக்குமே சூட்டபிளான பைக் தான். அதே மாதிரி வேல்யூ ஃபார் மணி பைக்குன்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி பைக்குன்றது இப்போ வந்து சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது டவுட்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு பேரோட வந்து லான்ச் ஆச்சு. இப்போ இதோடைய காஸ்ட் அப்படின்றது வந்து 1,20,000 ரூபா. இன்னுமே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டியூக் 125 காஸ்ட்டை விட பல்சர் 220 காஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பைக் நீங்கள் வந்து போகிறதுன்றது வந்து யோசிக்கணும். இல்லை எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் முக்கியம் இல்லை, இந்த பைக் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பவர் அப்படின்றது வந்து போதும், நான் டெய்லி சிட்டி யூஸ்க்கு நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், சிட்டி யூஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன், இது போக வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அப்படின்னா மாதத்துக்கு 2 தடவையோ நான் வந்து ட்ராவல் அப்படின்றது பண்ணுவேன். இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னாலும் இந்த பைக்கை நீங்கள் தாராளமாக எடுத்து ஓட்டலாம். இந்த பைக்கோடைய அந்த ஸ்பீடுமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். 140 அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஸ்பீடு தான். ஸோ ஓரளவு ஒரு க்ரூசிங் ஸ்பீடுன்றது நார்மலாக வந்து ஒரு 80லேருந்து 110 தான் இருக்கும். ஸோ இந்த பைக்கை நீங்கள் 140 வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்றப்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஒரு 220cc பைக்கில் வந்து 20 PS பவரும் 18 Nm டார்க்குமே வந்து ஓரளவு கரெக்டான ஒரு ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து தாராளமாக எடுத்து நீங்கள் ஓட்ட முடியும். ஒரு சில பைக்ஸ்லாம் 250cc பைக்ஸுமே இருந்தாலுமே அதுவுமே வந்து 20 PS தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப 30cc கம்மியாக இருந்தாலுமே இதுவுமே வந்து 20 PS வரைக்குமே பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த பைக் வந்து எல்லாருக்குமே சூட்டபிளான பைக் தான், யார் வேணால் எடுக்கலாம். இதில் கூட அட்வான்டேஜஸ் ட்ராபேக்ஸ் வந்து நான் ஃபியூச்சரில் பேசுகிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது காம்படிஷன் என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்குமோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைக் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்றது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான். ஆனால் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுக்கிறதுன்றது வந்து நிஜமாக ஒர்த்தான ஒரு விஷயம் தான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணுங்கள். ஓகேவா, பை.